மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? வணக்கம் என் அன்பு மகர ராசி உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக ஒரு விதமான மன அழுத்தத்துலேயும் குழப்பத்துலேயும் தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, உங்களை எப்படியெல்லாம் ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப விரிவாக பேச போகிறோம்ங்க. முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். கடந்த கொஞ்ச காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் இல்லை. யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நம்பினீங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய முதுகில் குத்துற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனால் உங்கள் நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு என்னவோ அவமானம் தாங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. உங்களை பார்த்து இகழ்ந்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே மாறப்போகுதுங்க. அதுக்கான நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைய போகுதுங்க. இது ஏதோ சாதாரண மாற்றம் இல்லைங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதுகிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகிறாரு. அந்த வரப்போகிற நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. மூடி கிடந்த கதவுகள் எல்லாம் தானாக திறக்கும். உங்களை வேண்டாம்னு போனவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இது சும்மா சொல்கிற வார்த்தை இல்லைங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையான இடத்துல வந்து உட்கார போகுது. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப உழைப்பாளிகள். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஆனால் இவ்வளவு உழைச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்ற வருத்தம் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குதுங்க. நாம் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. உங்கள் கண்ணீருக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்குங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வலம் வர போகிறீங்க. உங்கள் நிழலை பார்த்து கூட பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்க போகுது. தொழில், குடும்பம், சொந்த பந்தம்னு எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரப்போகுதுங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு கெட்ட அதிர்வுகள் இருக்கிற மாதிரியே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எதை தொட்டாலும் தடங்கல்கள், எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு இழுபறி. இதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சலிப்பு தட்டி போய் எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு கூட சில நேரங்களில் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ நிற்கிறீங்க பாருங்கள். உங்கள் மன தைரியத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணுங்க. உங்கள் மனசு ரொம்ப வலிமையானது. அந்த வலிமை தான் உங்களை இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இனிமேல் வரப்போகிற காலங்களில் உங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காற்றுல பறக்க போகுதுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயாலேயே உங்களை புகழ போகிறாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். கடன் தொல்லைகள் மட்டுட்டு முடிச்சுட்டு இருந்துக்கிற பல மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்க போகுதுங்க. எங்கிருந்து தான் பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலம் இனி வரக்கூடிய நாட்களில் ஆரம்பமாக போகுதுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற நாட்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட திசையே மாற்றி அமைக்க போகுது. இதை நீங்கள் முழுசாக நம்பலாமுங்க. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு வலையை பின்னிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் சரி, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த மதிப்பு வேற, இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிற மதிப்பு வேற. நேற்று வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க இனிமேல் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு நிலைமை மாறுங்க. ஏன்னா உங்கள் பேச்சிலையும் செயல்லையும் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்க போகுது. அந்த தெளிவு தான் உங்களை அடுத்த படிக்கு கூட்டிகிட்டு போக போகுது. உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பிறக்குங்க. அந்த தன்னம்பிக்கை உங்களை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகும்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. உங்கள் வேலையிலும் சரி, நீங்கள் செய்கிற தொழிலையும் சரி, இது வரைக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு தடையினால நின்று போயிருக்கோம். வாய் கெட்டினது கை கெட்டலேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே கச்சிதமாக நடக்கிற காலம் வந்துருச்சு. முக்கியமாக உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு குழி பறிக்க நினச்சவங்களோட முகமூடியெல்லாம் ஒன்றா கிளிய போகுதுங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகம் அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. நீங்கள் எந்த பழிவாங்கலும் செய்ய வேண்டாம். சும்மா ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் போதும்.
அவங்களுக்கு கொடுக்க போகிற அடியை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சொந்த பந்தத்துக்குள்ளேயே இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. தேவையில்லாத காரணங்களுக்காக உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு நீங்கள் இப்போ சந்தேகப்படலாமுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிற வித்தையை நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான உயர்வு வரப்போகுது. இனிமேல் வராதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட பணம் கூட திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதுசாக வீடு வாங்குறது, இல்லை நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுன்னு உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான சரியான நேரம் இப்போ கூடி வந்திருக்குது. உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகிற நேரம் இதுங்க. மனசுல ஒரு துளி கூட பயம் வேண்டாம். உங்க ஜாதகத்துல இப்ப அமைஞ்சிருக்கிற கிரகநிலை அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகுதுங்க. இதை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இத்தனை நாளாக அவங்க திறமையை வெளியே கொண்டு வர முடியாமல் முடக்கி வச்சிருந்த அத்தனை தடைகளும் இப்போ சுக்கு நூறாக உடைய போகுதுங்க. நீங்கள் உண்மையிலேயே யார், உங்கள் வலிமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான சம்பளத்தில் அமையுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்காக பெருகும். காற்று வாக்கில் போகிற லாபம் கூட உங்கள் கல்லாப்பெட்டியில் வந்து விழும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது. உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் தகுதியும் நிலைமையும் உயரப்போகுதுங்க. உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்குங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. செஞ்ச தியாகம் எதுவுமே வீண் போகலை. அதுக்கெல்லாம் சேர்த்து பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள இந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வை நீங்கள் சீக்கிரமே அடைவீங்க. மூச்சு முட்டுற அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்க போகுது. உடம்பளவுலையும் மனசளவுலையும் நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்சா ஒரு சுறுசுறுப்பு இல்லை. ஏதோ கடமைக்குன்னு உயிர் வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட முடியல. அப்படி சாப்பிட்டாலும் அது உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இந்த மன அழுத்தம் உங்கள் உடல் நலத்தையும் ரொம்பவே பாதிச்சிருக்குதுங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுங்க. மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கின உடனே முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் வரப்போகுது. பல வருஷம் கழித்து நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை பல விதத்தில் சோதிச்சு பார்த்துட்டாரு. உங்களுக்கு அடிப்படை தான் வைரம் பயம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களை அடிச்சு ஒரு பெரிய வைரம் மாதிரி பட்டத்திட்டி வச்சிருக்கிறாருங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு மனுஷங்களை எடை போடுற பக்குவத்தை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துறாருக்காங்க. இனிமேல் உங்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அடியையும் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களை சுற்றி சில பேர் இருக்காங்க. அவங்க உங்கள் முகத்துக்கு நேராக ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க. உங்களுடைய இந்த மறைமுக எதிரிகளை பற்றி உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியுமுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி துரோகம் செய்கிறவங்களோட முகத்துறையெல்லாம் முழுசாக கிளிய போகுது. அவங்க யாருன்னு உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. உங்கள் வாழ்க்கையை விட்டு அந்த மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க நிரந்தரமாக விலக போகிறாங்க. இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க. அது இழுத்துக்கிட்டே போயிருக்கும். ஆனால் இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடுங்க. கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து எதுலையாவது நீங்கள் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க போகுது. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலகத்துக்கு தெரிய வருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களோ இல்லை வேறு ஏதாவது சொத்து பிரச்சனைகளோ இருந்தால் அது எல்லாமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு கைகூடி வருங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்ச தர்மங்கள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் வர மாதிரி நிற்க போகுதுங்க. யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, எந்த கிட்ட சக்தியாலும் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்குள்ள முழுமையாக இறங்க போகுது. குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கூட இந்த நேரத்தில் கிடைக்கும். அப்படி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த பிரம்மாண்டத்தை நீங்களே முழுசாக உணர்வீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கல்யாண வயசில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக நல்ல வரன் அமையாமல் ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க. வரன் தேடி தேடி சலிச்சு போயிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நினச்சதை விட உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தகுதிக்கும் ரொம்ப பொருத்தமான உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை இனி வரக்கூடிய நாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க.
கல்யாணத்துக்காக வீட்டில் சம்மதம் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பெற்றவங்க மனசு மாதிரி கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்ணில் அப்படி ஒரு பொறாமை எரிய போகுதுங்க. என்னடா இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே, இவ்வளவு சீக்கிரம் எப்படி இவங்க மேலே ஏறி வந்தாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்விக்குறி உருவாகும். உங்கள் நிழலை கூட அவங்களால நெருங்க முடியாத அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புத்திமதி சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து எப்படிப்பா இதெல்லாம் சாதிச்சேன்னு வாய் திறந்து ஆச்சரியமாக கேட்குற நிலைமைக்கு வருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஒரு புன்னகையை மட்டும் அவங்களுக்கு பதிலாக கொடுங்க. அதுவே அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதிலடியாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாகும். ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்துறதை நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. உங்களை அறியாமலேயே சில நல்ல காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்கும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குங்க. இத்தனை நாளாக நீங்கள் தேடி அலைஞ்ச நிம்மதி இப்போ உங்கள் காலடியில் வந்து விழப்போது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக சிந்திச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்கள் அறிவும் உங்கள் அனுபவமும் இப்போ உங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறப்போகுதுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் கொண்டு வர போகிற புது புது மாற்றங்கள் எல்லாமே பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். உங்களை பார்த்து அப்படியே செய்கிற அளவுக்கு உங்கள் திட்டங்கள் ரொம்ப புதுமையாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டி போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் உங்கள் வேகத்தை பார்த்து பின்வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வியாபார சந்தையில் உங்களுக்கான ஒரு தனி இடத்தை நீங்கள் பிடிக்க போகிறீங்க. உங்கள் பேர் சொன்னாலே ஒரு மரியாதை கிடைக்கிற அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது. இதெல்லாம் ஒரு கனவாக உங்களுக்கு தோணலாமுங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த கிரக அமைப்பு அப்படி ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய போகுது. படிக்கிற பிள்ளைகளை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் மந்தமாக இருந்த மகர ராசி மாணவ மாணவிகளுக்கு நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. அவங்க மூளையில் ஒரு புது சுறுசுறுப்பு வந்து ஒட்டிக்கும். எதை படித்தாலும் மனசில் பதியிலேன்னு வருத்தப்பட்ட பெற்றவங்களுக்கு பிள்ளைகளோட இந்த மாற்றம் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. பெரிய பெரிய பரீட்சைகளில் பாஸ் பண்ணி அரசாங்க வேலைக்காகவோ இல்லை பெரிய கம்பெனியில் வேலைக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க கனவு நனவாகிற நேரம் வந்துருச்சு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இல்லை, வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி கடல் தாண்டி போகிறதுக்கான யோகம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்குது. முக்கியமாக வீட்டில் இருக்கிற மகர ராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. வீட்டிலேயே இருந்து முடங்கி கிடக்கிறோமே, நம்ம திறமையெல்லாம் வீணாக போகுதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சுயமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான உதவிகள் தானாக தேடி வரும். தையல் இல்லை வீட்டிலேயே செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் மூலமாக நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க. யாரோட வருமானத்தையும் நம்பி இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூணாக மாற போகிறீங்க. உங்கள் புகுந்த வீட்டில் இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமேல் உங்களை கொண்டாடுற அளவுக்கு உங்கள் மதிப்பு உயருங்க. வீட்டில் யாரெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட அடங்கி போகிறத பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் அனுபவிச்சதே இல்லைன்னு தான் சொல்லணும். எதை செஞ்சாலும் உங்கள் உழைப்பை முழுசாக போட்டால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வேகமாக வீச ஆரம்பிக்க போது நீங்கள் செஞ்ச முதலீடுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் திடீர்னு கிடைக்கும். உங்கள் கைக்கு வரவே வராதுன்னு நீங்கள் முழுசாக நம்பின ஒரு பெரிய தொகை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் வீடு தேடி வரும். இதெல்லாம் பார்க்குறப்போ சாமி நம்மளை கைவிடலை, நமக்கான நல்ல காலம் வந்துடுச்சுன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். அந்த நிம்மதி தான் இனிமேல் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய ஒளியாக தெரிய போகுதுங்க. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. உங்களுக்கு நல்லது நடக்குது, வசதி வாய்ப்பு தேடி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நேற்று வரைக்கும் உங்களை கண்டுக்காத சொந்தக்காரங்களும் நண்பர்களும் இப்போ ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி உங்ககிட்ட வருவாங்க. அவங்க பழகிற விதத்தை பார்த்து இவங்க நிஜமாகவே திருந்திட்டாங்க போலன்னு நீங்கள் ரொம்ப சுலபமாக நம்பிடக்கூடாது. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி மறுபடியும் உங்ககிட்ட காரியம் சாதிக்க சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க விரிக்கிற வழியில் நீங்கள் மறுபடியும் விழுந்துடக்கூடாது. பணம் காசு விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ இல்லை ரொம்ப நம்பி பெரிய தொகை கடனாக கொடுக்குறதோ இப்போதைக்கு கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. உங்கள் வளர்ச்சி மேலே அவங்களுக்கு இருக்கிற பொறாமை தான் அவங்களை இப்படி நல்லவங்க மாதிரி நடிக்க வைக்கிறதுங்கிறத நீங்கள் எப்பவும் ரொம்ப ரொம்ப மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணுங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆச்சரியத்தை கொடுக்க போது காலையில் கண் முழிக்கும் போதே ஒரு நல்ல செய்தியோட தான் எழுந்திருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கொள்ளுங்க. நேற்று வரைக்கும் இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பாய போது ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்திட்டு இருந்ததே அது சடார்னு காணாமல் போன மாதிரி ஒரு லேசான உணர்வை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் முகத்தில் சிரிப்பு தானாக வந்து ஒட்டிக்குங்க. அதை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை வருஷமாக இவங்க முகத்தில் பார்க்காத ஒரு தெளிவும் நிம்மதியும் இப்போ வந்திருக்கேன்னு அவங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஊருக்குள்ளேயும் சரி உறவுக்காரங்க மத்தியிலையும் சரி உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் கம்பீரமும் வரப்போகுது. இத்தனை நாளாக இவங்க என்ன சொல்கிறதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நிற்கிற அளவுக்கு உங்கள் தகுதி உயருங்க. குடும்பத்தில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ஆலோசனை கேட்குற அளவுக்கு மற்றவங்க உங்ககிட்ட இறங்கி வருவாங்க. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்கள் கெத்தா தலை நிமிர்ந்து நடக்கிற நேரம் இது. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி சிம்மாசனத்தை இந்த கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. உங்களை நிராகரித்தவங்க
அந்த இடத்துலயே உங்கள வச்சு கொண்டாட போறாங்க. வீட்ல இருக்கிற வயசானவங்க, குறிப்பா அவங்க அப்பா, அம்மாவோட உடல் நலத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ரொம்ப நாளா அவங்களுக்கு இருந்த தீராத வலிகள் எல்லாம் குறைஞ்சு, முகத்துல ஒரு நிம்மதி தெரியுங்க. மருத்துவ செலவுகள் ரொம்பவே குறைஞ்சு, உங்க கையில காசு தங்க ஆரம்பிக்கும். அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி அமையப் போகுது. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா எத வேணா சாதிக்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்க வாழ்க்கையில 100க்கு 100% உண்மையாக போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளும் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. இது சில பேருக்கு தோணலாம், இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாங்களே, நிஜமா நடக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்க மனசுல இப்ப எட்டி பார்க்கலாமுங்க. ஏன்னா கஷ்டங்கள மட்டுமே பார்த்து பழகி போனவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். தோல்வியில முடிஞ்சதால ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட எதுவும் நிலைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த பயத்த முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா இந்த முறை உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி ரொம்ப நிரந்தரமான ஒண்ணுங்க. அதை எந்த மனிதனாலும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. உங்க மனம் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த ரோசயோகம்ங்க. இத முழு மனசோட ஏத்துக்க நீங்க இப்ப தயாராகணும். மனசுல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. உங்க உழைப்ப பத்தி நான் தனியா சொல்ல வேண்டியதே இல்ல. ஒரு காரியத்த எடுத்துக்கிட்டா அதுல ராப்பகலா கண்முழிச்சு உழைக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலனை வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இனிமே அந்த கதைக்கு இடம் இல்லைங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட வேலை செய்றவங்க, உங்களுக்கு மேல அதிகாரம் பண்றவங்க எல்லாரும் உங்க திறமைய பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. இத்தனை நாளா உங்க யோசனைகள திருடி அவங்க பேர் வாங்குனவங்க எல்லாம் இனிமே உங்க நிழல கூட நெருங்க முடியாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. மேலதிகாரிகள் உங்க பேச்ச கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு ரொம்ப பெருசா மாறப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள சுத்தி சில கெட்ட சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருந்தது நீங்க பல தடவ உணர்ந்திருப்பீங்க. வீட்ல காரணமே இல்லாம சண்டை வர்றது, நல்லா போயிட்டு இருக்கிற காரியம் திடீர்னு நிக்கிறது, வீட்ல இருக்கிற பொருட்களே அடிக்கடி பழுதாகிறதுன்னு நிறைய அபசகுனங்கள பார்த்து பயந்திருப்பீங்க. யாராவது நமக்கு செய்வன வச்சுட்டாங்களோ, இல்ல கண் திஷ்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டுருப்பீங்க. உங்க மனசுல இருந்த அந்த பயம் இனிமே சுத்தமா தேவையில்லை. ஏன்னா உங்க குலதெய்வம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து காவலுக்கு நிக்கிற நேரம்ங்க. எந்த கெட்ட சக்தியும், எந்த கண் திஷ்டியும் உங்க குடும்பத்தை இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்களோ, அந்த கெடுதல் அப்படியே அவங்களுக்கு திரும்பி அடிக்கிறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே பார்ப்பீங்க. நீங்க யார் வயித்துலயும் அடிச்சதில்ல, யார் சொத்துக்கும் ஆசைப்பட்டதில்ல. அந்த நேர்மை தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா நின்னு உங்கள காப்பாத்த போகுது. அதனால எத நினைச்சும் வீணா கவலைப்பட்டு உங்க உடம்ப எடுத்துக்காதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு உங்க வேலைய ஆரம்பிங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜா மாதிரி, ராணி மாதிரி வாழ்ந்து காட்ட போறீங்க. சொந்த தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். கடையில வியாபாரம் இல்லையே, போட்ட முதல்ல எப்படி எடுக்க போறோம்னு ராத்திரி எல்லாம் தூங்காம தவிச்சவங்களுக்கு இனிமே வியாபாரம் கொடிகட்டி பறக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்கள் உங்கள தேடி வருவாங்க. புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு நஷ்டமும் வராது. கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு தொழில் கூட்டாளி மூலமா பெரிய லாபம் கிடைக்குங்க. இதுவரைக்கும் உங்கள ஏமாத்துனவங்க எல்லாம் உங்கள பார்த்து எப்படிடா இவங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்தாங்கன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. முக்கியமா உங்க கடன் பிரச்சனைய பத்தி சொல்லியே ஆகணும். ராத்திரி தூக்கத்துக்கு எடுத்ததே இந்த கடன் தொல்லை தான். வட்டிக்கு மேல வட்டி கட்டி அசல் எப்போ குறையும்னு தெரியாம சம்பாதிக்கிற காசு எல்லாம் வட்டி கட்டவே சரியா போகுதுன்னு ஒரு பெரிய இருட்டுல மாட்டிட்டு இருந்தீங்க. யார் முகத்துல விழிக்கிறதுக்கு கூட பயந்துட்டு உங்களை நீங்களே ரொம்ப சுருக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. எங்க இருந்து பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எதிர்பாராத பல வழிகள்ல பண வரவு கொட்ட போகுது. ஒரே அடியா எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. நெஞ்சில இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வை நீங்க ரொம்ப சீக்கிரமா அடைவீங்க. சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா ஒரு பெரிய கனவு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதுக்கான வேலைகள ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இடையில பணத்தட்டுப்பாடோ இல்ல வேற ஏதாவது ஒரு தடங்களோ வந்து அந்த வேலை அப்படியே நின்னிருக்கும். அடுத்தடுத்தவங்க வீட்ல வாடகைக்கு இருந்து பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப அந்த தடைகள் எல்லாம் முழுசா விலகி உங்க கனவெல்லாம் ரொம்ப சீக்கிரமா கட்டி முடிக்கப்பட போகுதுங்க. சொந்த வீட்ல போய் குடும்பத்தோட பால் காய்ச்சுற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாடகை வீட்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமே ஒரு பழங்கதையா மாறப்போகுதுங்க. சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கு எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரு நல்ல இடம் கைகூடி வரும். உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள பத்தி நீங்க இனிமே யோசிக்கவே வேண்டாம்ங்க. அவங்கள பழி
வாங்கணும்னு நீங்கள் உங்கள் நேரத்தையோ உழைப்பையோ வீணாக்காதீங்க. ஏன்னா கர்மா அதோட வேலையை ரொம்ப சரியாக செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை காரணமே இல்லாமல் அள வச்சவங்க, உங்கள் உழைப்பை சுரண்டி உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை கண்கூட அனுபவிக்க போகிற நேரம் இதுங்க. அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் மோசமானவங்க இல்லை. உங்கள் மனசு ரொம்ப இலகிய மனசு. தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாருங்கிறத அவங்க இந்த நேரத்தில் நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒரு அதிசயம் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். காலையில் எந்திரிச்சா ஒரு புது நம்பிக்கை, எந்த வேலைக்கு போனாலும் அதில் ஒரு சுறுசுறுப்பு, ராத்திரி படுத்தா எந்த சிந்தனையும் இல்லாத நிம்மதியான தூக்கம். இந்த ஒரு அமைதியான வாழ்க்கைக்காக தானே இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தீங்க. உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை புகழ வைக்க போகுதுங்க காலம். உங்களை அசிங்கப்படுத்தின இடத்துலயே உங்களை ஒரு பெரிய மனுஷனா உட்கார வச்சு அழகு பார்க்க போகுது. அதுக்காக நீங்க ரொம்ப பெருமைப்படலாம். இத்தனை வருஷமா நீங்க காட்டின பொறுமைக்கும் நேர்மைக்கும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய பரிசு தான் இந்த ராஜயோகம். இதை நினைச்சு நீங்க எப்பவுமே சந்தோஷப்படலாமுங்க. உங்க முகத்துல இப்போ ஒரு புது தேஜஸ் வரப்போகுதுங்க. இருட்டில் தனியா உட்காந்து அழுது காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு உறுத்துற அளவுக்கு நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. என்ன திடீர்னு இவங்க முகத்துல இவ்வளவு வெளிச்சம், என்ன ரகசியம்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியமா கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க உடம்புலையும் மனசுலயும் தெரிய போகுது. மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருப்பானோ அந்த நிம்மதியை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்க போறீங்க. உங்க சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்பட்டவங்க குடும்பத்தினர் இனிமே உங்க முகத்துல எப்பவும் அந்த சிரிப்பு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிகழ்ச்சிகள், கல்யாணம், காதுகுத்துல எந்த விசேஷம் நடந்தாலும் இது வரைக்கும் உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இங்க போனா ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ இல்லை நீங்க இருக்கிறது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்குமோன்னு சில பேர் உங்க முகத்துக்கு நேரா பேசி உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஈட்டு மாதிரி உங்க மனசுல குத்திட்டு இருக்குங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க வந்து நின்னாதான் அந்த விசேஷமே முழுசாகும்னு உங்களை தேடி வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. கூடத்துல நீங்க தனியா கம்பீரமா தெரியல அளவுக்கு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உச்சத்துக்கு போக போகுதுங்க. உங்களை மதிக்காதவங்க வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக போய் இறங்க போகிறீங்க. உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு. சூழ்நிலை காரணமாக அதையெல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் குடும்பத்துக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனிமேல் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உலகத்தில் கிடைக்க போது 4 பேர் மத்தியில் உங்களுக்கான ஒரு தனித்தனி அடையாளம் உருவாகுங்க. உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் பல சாதனைகளை செய்ய போகிறீங்க. நீங்கள் கை வச்ச காரியம் எல்லாம் தொடங்க போகுது. உங்கள் பேரை சொன்னாலே ஊருக்குள்ள ஒரு தனி மரியாதை கிடைக்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்தும் வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோதான் பணம், காசு, வசதி, வாய்ப்புகள் தேடி வந்தாலும் உங்கள் பழசை எப்பவும் மறந்துடாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யார் ஒரு வாய் சோறு போட்டாங்களோ, யார் உங்களுக்கு ஆறுதலாக தோள் கொடுத்தாங்களோ அவங்களை எப்பவும் உசிரா நினச்சி மதிங்க. குணம் வந்த உடனே மனுஷங்களை எடை போடுறத பழக்கம் உங்களுக்கு எப்பவும் கிடையாதுங்க. அந்த நல்ல குணத்தை அப்படியே கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கோங்க. தலக்கணம் இல்லாத உங்கள் குணம்தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகுது. ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ராஜயோக வாழ்க்கையை ரொம்ப நிதானமாக யாருக்கும் எந்த கிடத்திலும் நினைக்காம வாழ பழகிக்கோங்க. இது வரைக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயத்தில் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாமுங்க. உங்கள் வருங்காலத்தை பற்றியும் உங்கள் பிள்ளைகளோட வருங்காலத்தை பற்றியும் ரொம்ப தெளிவான திட்டங்களை நீங்கள் வகுக்க போகிறீங்க. பிள்ளைகளோட படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ சிறுக சிறுக பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அந்த சேமிப்பு எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப பெருசாக வளரப்போகுது. அடுத்தவங்க பிள்ளைகளை பார்த்து நம்ம இப்படி செய்ய முடியலையேன்னு ஏங்கின காலம் மாறி உங்கள் பிள்ளைகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒளி விளக்காக மாற போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியும் அவங்களோட புத்திசாலித்தனமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக உள்ளூரை விட்டு வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சு தரப்போகுதுங்க. இடமாற்றம் கேட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு மாறுதல் கிடைச்சி சந்தோஷமாக வேலைக்கு போவாங்க. புது இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த சிறப்பான வரவேற்பு உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குங்க. இந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கோங்கிற கவலை மாதிரி அந்த புது இடம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க போகுது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே பல வருஷமாக பேசாமல் முகத்தை கூட பார்க்காம இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேச போகிறாங்க. ஒரு சின்ன தப்பான புரிதலால் பிரிஞ்ச அண்ணன், தம்பி, அக்கா, தங்க உறவுகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரப்போகுது. பிடிவாதமாக இருந்தவங்க கூட உங்கள் அன்பான பேச்சை கேட்டு இறங்கி வருவாங்க. குடும்பத்துக்குள்ளே இருந்த விரிசல்கள் எல்லாம் முழுசாக சரியாகி ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து சந்தோஷமாக பண்டிகைகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் கொண்டாட போகிறீங்க. குடும்பத்தோட அந்த ஒற்றுமை தான் உங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய பலமாக நிற்க போகுதுங்க. உங்கள் பேச்சை மீறி குடும்பத்தில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக ரசிக்க ஆரம்பிப்பீங்க. காலையில் எந்திரிக்கிறது ஒரு சுமையாக இல்லாமல் இன்னைக்கு என்ன புதுசாக நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போட
எதிர்பார்ப்போட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. கஷ்டத்த மட்டும் பார்த்து பழகி போனவங்களுக்கு இந்த சந்தோஷங்களை எல்லாம் எப்படி கொண்டாடுதுன்னே சில நேரங்கள்ல தெரியாம திகைச்சு நிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட தரம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிக்கிட்டே போகுது. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் பல மடங்கு உறுதியாக போகுது. யாருக்காகவும், எதற்காகவும் உங்க தன்னம்பிக்கையை நீங்க விட்டுக் கொடுக்க மாட்டீங்க. பூர்வீகமா உங்களுக்கு சேர வேண்டிய ஆனா ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்பட போகுது. உங்களோட நியாயமான பங்கு உங்க கைக்கு வந்து சேரும்போது, நீங்க இழந்த பல விஷயங்கள திரும்ப வாங்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அமையுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தடப்பட்டுட்டே இருந்த சில முக்கியமான குலதெய்வ கோவில்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர பாக்கியம் கிடைக்கும். அந்த தெய்வ தரிசனம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும், இதுக்கப்புறம் எந்த கெட்டதும் நடக்காதுங்கிற ஆழமான நம்பிக்கையும் விதைக்க போகுது. சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்க உங்கள பார்க்குற பார்வையே இனிமே வேற மாதிரி இருக்குங்க. முன்னாடியெல்லாம் உங்கள பார்த்தா விலகி போனவங்க, இல்ல உங்கள பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து நின்னு பேசுறதே ஒரு பெருமையா நினைப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டான், இப்ப எப்படி முன்னுக்கு வந்துட்டான்னு உங்கள ஒரு உதாரணமா காட்டி மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நிலைமை மாறும். அந்த ஊருக்குள்ளேயே நீங்க ஒரு பெரிய மரியாதைக்குரிய மனுஷனா வலம் வரப்போறீங்க. உங்க பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமும் பலமும் கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்க போகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னா, நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன முதலீடு இன்னைக்கு பல மடங்கா பெருகி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்களே கொண்டு வந்து உங்க வாசல்ல நீட்டுவாங்க. ஆனா காசு விஷயத்துல உங்களுக்கு இருந்த அத்தனை இரக்கமும் தளர்ந்து உங்களை சுத்தி ஒரு பெரிய பணப்புழக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்க போகுது. வறுமைங்கிற வார்த்தைக்கு இனிமே உங்க அகராதியில இடம் இருக்காது. மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பதட்டம், என்ன நடக்குமோ எது நடக்குமோங்கிற பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கும். அது இனிமே துளி கூட இருக்காதுங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ரொம்ப தெளிவா ஒரு பெரிய அனுபவசாலி மாதிரி எடுக்க போறீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை இப்ப வேற மாதிரி வேலை செய்ய போகுதுங்க. யாரும் உங்களை சுலபமா ஏமாத்திட முடியாது. ஒரு விஷயத்த பார்த்த உடனே இது சரியா வருமா வராதான்னு எடை போடுற பக்குவம் உங்களுக்கு முழுசா வந்துடும். உங்க மூளை அவ்வளவா சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவீங்க. இந்த தெளிவு தான் இனிமே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடா இருக்க போது. உங்க வாழ்க்கையில அடுத்ததான் நடக்க போற இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்க வேலை சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். அந்த ஒரு தகவல் உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுதுங்க. இத்தனை நாளா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமே நடக்காதான்னு ஏங்கி போன உங்க மனசுக்கு இந்த தகவல் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். அந்த சந்தோஷத்துல உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர்றதையும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான மகிழ்ச்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு வாரி வழங்க போது. உங்க உடம்புல இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன வலிகள், சோர்வு எல்லாமே காணாம போய் ஒரு 18 வயசு இளைஞன் மாதிரி, இளம்பெண் மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகம் உங்களை தொத்திக்கும். நாம செய்யற வேலைகளை இன்னும் எவ்வளவு சிறப்பா செய்யலாம்னு உங்க மூளை ரொம்ப வேகமா சிந்திக்க ஆரம்பிக்குங்க. நீங்க படுற சந்தோஷத்தை பார்த்து நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் எப்படிடா இவன் இவ்வளவு தூரம் மேல வந்தான்னு பொறாமையில துடிக்க போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா ஒரு வெற்றியாளரா வலம் வர போறீங்க. இந்த ராஜயோகத்தை முழுசா ஏத்துக்க உங்க மனசை முதல்ல தயார்படுத்துங்க. பழைய கவலைகள் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே மாத்திக்கோங்க. குலதெய்வத்தை எப்பவும் மறக்காதீங்க. ஏன்னா அந்த தெய்வம் தான் இப்போ உங்களுக்கு துணையா நிக்குது. காலையில எந்திரிச்சதும் முழு மனசோட சாமி கும்பிட்டு உங்க வேலையை ரொம்ப சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ பிறந்துருச்சுங்க. எந்த கெட்ட செய்தியும் இனிமே உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. உங்க வீட்டுல இனிமே எப்போ சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் மட்டும்தான் முழுமையா நிறைஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா அமைய போகுதுங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு புது வெளிச்சத்தையும் கொடுத்துருக்கும் நான் முழுமையா நம்புறேன். ரொம்ப நாளா இருட்டில் இருந்தவங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். உங்க மனசுல இப்ப என்ன தோணுதோ அது எந்த தயக்கமும் இல்லாம கீழே கருத்து பெட்டியில பதிவு செய்யுங்க. உங்க மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாராவது மகர ராசியில் இருந்தா அவங்களுக்கு இதை கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய தம்பை கொடுக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.